இப்ப ட்ரம்ப் அந்த கமலா அது மாதிரி ஹாரிஸ் மாதிரி நீங்க பேசுங்க, நானும் பேசுறேன். யார் என்னோட வர்றது? எல்லாரும் ஒண்ணுதான், பிரிவினே கூடாது. சரி, நிலம் இந்த மாதிரி இதெல்லாம் பிரிக்க கூடாது. சரி, மொழி என்னம்னு பிரிக்கல. அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உலக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கணும். நீங்க ஏன் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சீங்க? நான் டீசென்ட் பாலிட்டிஷியன் கிடையாது, டீப் பாலிட்டிஷியன். பாலிஸ்டா பாலிடிக்ஸ் செய்யறது இல்ல, பாலிசி பாலிடிக்ஸ் செய்யறவன். ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்குது. பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடியவர்கள் அல்ல என்னை விரும்புகிற மக்கள். போராட்ட களத்தில் தலைவனை தேடுகிற மக்கள் தான் என்னை பின்தொடர்வார்கள். இப்ப ட்ரம்ப் அந்த இவங்களை பேசுனாங்கல்ல, கமலா அது மாதிரி ஹாரிஸ் மாதிரி நீங்க பேசுங்க, நானும் பேசுறேன். யார் என்னோட வர்றது? திராவிடம் என்பது தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று. இப்ப பாத்தீங்கன்னா, தமிழர் என்று இருந்தால் பிராமணர்கள் நானும் தமிழர் என்று வந்து விடுவாங்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கணும் தம்பி, எல்லாரும் கேட்டுக்கணும். தமிழர்கள், இது இன்னைக்கு வரைக்கும் எங்க ஐயா வீரமணி வரைக்கும் கொடுக்கிற விளக்கம் தான். தமிழர் அண்ணன் சத்யராஜன் பேசிருக்காங்க. தமிழ் தேசியம் பேசினா ஆரியர்கள் வந்துருவாங்க. அடுத்த நோடி எஸ்.வி. சேகர் ஸ்டாலினை கைப்பிடிச்சு கவனிங்களா? ஆரியர் உள்ள வந்துருவார், தமிழர் என்று வருவார். அவன் எப்படி வருவானா? தமிழர் என்று வருவானா? நாங்கள் தமிழர்கள் என்றால் நானும் தமிழன் தான் வருவானா? ஆனால் தமிழன் என்று இருந்தால் நீங்க வர முடியாது. யாரு? திராவிடர் வர முடியாது. திராவிடர் யாருன்னு தெரியுது இல்ல, வர முடியாது. அதனால திராவிடம் என்று இருக்கணும். நம்ம பாட்டனார், நம்ம மனோன்மணி சுந்தரம் பிள்ளை எழுதின பாட்டை ஏன் அவர் ஆகியிருக்காரு தெரியுமா? திராவிடனல் திருநாடுன்னு வந்ததுக்காக அது தமிழ் தாய் வாழ்த்து. அதை தாண்டிய தமிழ் தாய் வாழ்த்து இல்லையா? இருக்கா இல்லையா? இன்னைக்கு நிகழ்ச்சியில போடுவேன் பாருங்க. ஏன் அந்த தமிழ் தாய் வாழ்த்து பாருனா எங்க ஆத்தா கோச்சுக்குருவாளா? சேட்டை இதெல்லாம். அதுல தானே மஞ்சள் அரைக்கிறேன். நீ திராவிடம்ட்டு திருட்டு கூட்டாத போய் பேசிக்கிறீங்க. நீங்க வர முடியாதுங்கிறதுக்காக அவனாவது தமிழன் சொல்லிட்டு வரான். இப்ப பாருங்க, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணா. நீங்க சொல்ற பிராமணன் யாரு? நம்ம பாட்டனார் பாரதி பெரியார், ஐயா பெரியார், திராவிட இயக்கத்தினுடைய பிதாமகன், தந்தை. என்ன சொல்றாரு? தமிழ் சனியங்கிறார். எப்படி இருக்கு? எப்படி? தமிழ் திருநாடு தன்னை பெற்ற தாய் என்று எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா, அமிழ்தில் இனியதடி பாப்பா, நம்ம ஆண்டவர்கள் தேசமடி பாப்பாங்கிறான். இவங்க திராவிட நாடு எங்க இருக்குது? இப்ப சுடுகாடு கூட இல்ல. எங்க இருக்கு திராவிட நாடு? புரியுதா? நான் டீசென்ட் பாலிட்டிஷியன் கிடையாது, டீப் பாலிட்டிஷியன். பாலிஸ்டா பாலிசி செய்யறவன் இல்ல, பாலிடிக்ஸ் செய்யறது இல்ல, பாலிசி பாலிடிக்ஸ் செய்யறவன். ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்குது. நெஞ்சு முழுக்க காயம், புரியுதா? வலி. பலாயிரம் ஆண்டுகளா என் முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவும் தாங்கிய வலியும் எங்களுக்கு. அதனால சும்மா போட்டு வேடிக்கையா அதுவும் இதுவும் ஒண்ணு அங்கிட்டு இங்கிட்டு மண்ணுன்னு இதை போயிட்டு அலையக்கூடாது. புரியுதா? அது கஷ்டம். நீங்க இப்ப நான் இப்படி பொதுவா கேட்பேன். எல்லாரும் ஒண்ணு, சாதி மதம் மொழி இனம் என்று பிரிக்கிறார்கள். அப்படிதானே நீங்க சொல்றது? மொழி இனம் என்று பிரிக்கிறார். இது எவ்வளவு பெரிய அடிப்படை இல்லாத ஒரு வாதம். முதலில் தோன்றியது மொழி இனமா சாதி மதமா? படிச்சவங்க யாராவது சொல்லுங்க. முதலில் தோன்றியது மொழி இனமா சாதி மதமா? மொழி இனம். ஆதியில் மனிதனின் உழைப்பிலிருந்து தோன்றியது மொழி. அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம். ரொம்ப ரொம்ப பின்னாடி ரொம்ப இடைவந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால்ங்கிறான் நம்ம தாத்தா புரட்சி பாவலாம். அப்ப இடையில வந்த சாதி, இதை எப்படி முன்னாடி போட்டீங்க சாதி மதம்னு? உலகம் முழுமைக்கும் அரசியல் மொழியின் அடிப்படையில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதை நல்லா விளங்கிக்கணும். அப்ப நீங்க தமிழ் மொழி இனம்னு நீங்க பிரிக்கிறதுனா, இங்கிலாந்துல இருந்து அயர்லாந்து ஏன் பிரிஞ்சு? நீ இங்கிலீஷ், நான் ஐரிஷ். பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ், நீ உருது, நான் வங்காளி. இலங்கையிலிருந்து நாங்க தானே, நீ சிங்களன், நான் தமிழன். விளங்குதா? இது விடுதலை போராட்டமா பிரிவினையா? சரி, எப்படி வேணா விடுங்க. இப்ப நீங்க எல்லாரும் வந்துருச்சு, எல்லாரும் ஒண்ணுதான், பிரிவினே கூடாது. சரி, நிலம் இந்த மாதிரி இதெல்லாம் பிரிக்க கூடாது. சரி, மொழி என்னம்னு பிரிக்கல. அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உலக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கணும். நீங்க ஏன் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சீங்க? உங்களுக்கு தான் கேரளாவில் ரசிகர்கள் அதிகம், ஆந்திராவில் ரசிகர்கள் அதிகம், தென் மாநிலங்கள் எல்லா இடங்களும் ரசிகர்கள். கேரளாவில் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். நான் புரியுதா? அப்ப இது எவ்வளவு எப்படி அடிப்படை இல்லாம நீங்க போயிட்டு அலைஞ்சீங்கன்னா எப்படி? தமிழக வெற்றி கழகம் ஏன் வைக்கிறீங்க நீங்க? உலக வெற்றி கழகம், அகில உலக வெற்றி கழகம் முடிஞ்சு போச்சு. யாராவது கேள்வி கேட்டா சொல்லுங்க.
இருக்குதா இல்லையா அதை சொல்லுங்க. நிலம்னு பிரிக்கிறாங்க, மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னா இதுல அகில உலக தானே இருந்திருக்கணும். எங்க வேணாலும் கட்சி ஆரம்பிக்க வேண்டியதானே. இப்ப அண்ணாமலையிட்டு தம்பிட்டு அதான் கேட்டேன். நீங்க இவர்கள் தமிழ் தமிழர், நீ ஏப்ப கர்நாடக மாநில தலைவர் ஆகிட்டு போண்டியதானப்பா. ஒரே கட்சி இந்தியா முழுமைக்கு ஆள்றீங்க. நீங்க கர்நாடகாவில் தான் அதிகாரியா இருந்திருக்கீங்க, ஐபிஎஸ் அதிகாரியா. நீங்க அதே மாநிலத்தில் போய் மாநில தலைவராயிருங்களே. நான் அந்த அரசியலை விட்டுறேன், கலைச்சிடறேன், தமிழ் தேசிய அரசியல் தப்புடா அப்படின்னு சொல்லிடுறேன். என்னை தலைவனாக தேர்வு செய்கிற, என்னை நேசிக்கிற, என்னை பின்தொடர்கிற, எனக்கு வாக்கு செலுத்துகிற என் மக்கள் யாருன்னு பாருங்க. பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடியவர்கள் அல்ல, என்னை விரும்புகிற மக்கள். போராட்ட களத்தில் தலைவனை தேடுகிற மக்கள் தான் என்னை பின்தொடர்வார்கள். விளங்கிறதா? காத்தடிக்கிற திசையெல்லாம் பறக்கிற பதர்கள் எனக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க. புயலே அடிச்சாலும் நகராத அதே இடத்துல இருக்க தூய நெல்மணிகள் எதுவோ அவங்க தான் எனக்கு வாக்கு செலுத்துவாங்க. நீங்க இங்கிட்டு ஓடுறான் அங்கிட்டு ஓடுறான் கதறுவான் அப்படின்னு பயந்துட்டாரான்னு. ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போது கட்சி ஆரம்பிச்சோம்னா அவங்க 2 பேரை விட ஒரு பெரிய தலைவரா இல்ல அவங்க 2 பேரை விட பெரிய கூட்டம் அவங்களுக்கு வந்ததா? அத கார்த்திக் சிதம்பரம் சீமானின் வாக்கு வங்கிங்கிறாரு. எனக்காவது வாக்கு வங்கியில தான் குறையும், உங்களுக்கு வாக்கே கிடையாது. இப்ப ஐயா கார்த்திக் சிதம்பரம் நானும் ஒரே ஊரு, நீங்களும் நானும் போட்டிடுறது. கூட்டணி இருக்கக்கூடாது. நானும் கூட்டணி வைக்கல, நான் எப்போ வைக்க மாட்டேன். நம்ம 2 பேர் யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். ஆனா காசு கொடுக்கூடாது ஓட்டு. நீங்க கொழுத்த பணம் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்பாவும் மைனும், அந்த திமிரில் வாக்கு காசு கொடுக்கூடாது 2 பேரும். அப்ப யாருக்கு வாக்கு வங்கி இருக்குன்னு அதுக்கு தயாரா இருக்குல்ல தம்பி. நீ அத்தனை கட்சி கூட்டணி வச்சு நான் 1.5 லட்சத்துக்கு மேல வாக்கு வாங்கியிருக்கேன். ₹1 காசு கொடுக்காம புது வேட்பாளரை நிறுத்தி என்னை பாருங்க. இப்ப யாரு பெரிய கட்சி? ஒரு சரியா ஓராண்டுதான் இருக்கு தம்பி, சரியா ஓராண்டுதான் இருக்கு, சரியா ஓராண்டுதான் இருக்கு. 26க்கு தேர்தல் முடிஞ்ச வாக்கு எண்ணும் போது நான் எவ்வளவு தூரம் ஏறி வந்திருக்கேங்கிறத, எவ்வளவு தூரம் தொட்டிருக்கேங்கிறத பார்க்க போறீங்க. இங்க ஒருத்தனோட உறுப்பினர் அட்டையை போடு. நீ நல்ல நல்ல மானஸ்தனா இருந்தா, உண்மையான நீங்க நேர்மையாளரா இருந்தா என் கட்சியில இருந்து இந்த நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் அட்டை கட்டுறான். எடுத்தவனே சும்மா சும்மா சொல்லி ஏங்க, எவனையாவது 4 பேரை உங்க கட்சிக்காரன் உட்கார வச்சுட்டு நாம் தமிழர்ல இருந்து வந்தாங்க அதுல இருந்து வந்தாங்க அப்படின்னா எப்படி? இப்ப என் கட்சியில அந்த கட்சியில இருந்து எத்தனை ஆயிரக்கணக்கா நான் சேர்க்கட்டா? எனக்கு அந்த பழக்கம் இல்லை, சொல்ற செய்தி இல்லை சேர்றவங்களை. இல்லைன்னா மற்ற கட்சியிலிருந்து சேர்றவங்க எல்லாம் இந்த கட்சியிலிருந்து சேர்ந்தாங்கன்னு செய்து போடணுமா? தொடக்கத்திலிருந்தே நாங்கள் அதை செய்யறது இல்லை. என் கட்சியில் இருக்க எல்லாரும் ஒரு கட்சியில் இருக்க குடும்பத்து பிள்ளைகள் தான். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இவங்க அப்பா ஒரு கட்சியில் இருப்பாரு, இவங்க அப்பா ஒரு கட்சியில் இருந்திருப்பாரு, இவங்க அப்பா ஒரு கட்சியில் இருந்திருப்பாரு. ஆனா நாங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கோம் பாருங்க. அதனால இதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சு பேசணும். மறுபடியும் முதல்ல இருந்தா வரலாற்று பகை எங்களுக்கு வரலாற்று பகை. இந்தியம் திராவிடம் 2ம் ஒரு கற்பிதம். அது இல்ல. திராவிடம்ங்கிற சொல்லே சமஸ்கிருத சொல். ஆரியத்தை எதிர்க்க வந்த திராவிடம்ங்கிறீங்க சொல்லே அவன் சொல். திராவிடம் என்பதே பிராமணர்களைத்தான் குறிக்குது. வடக்க இருந்து நகர்ந்து நகர்ந்து வந்தவர்களை, இந்த தென் மாநிலங்களை குடிவார வந்தவர்களை பஞ்ச திராவிடர்கள் என்று குறிக்குது. என் அலைபேசியில இருக்கு. அங்க பிராமண பெண்கள், இளம் பெண்கள் மாப்பிள்ளை பெண்களுக்கு தேடுறாங்கல்ல, இந்த மேட்ரிமோனியில திராவிடாஸ் திராவிடாஸ் திராவிடாஸ்ன்னு கொடுத்துருக்கத நான் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க தட்டி பாருங்க. ராகுல் டிராவிட்னு பேர் வச்சிருக்கிறது அது அவங்க அடையாளம். நம்ம தாத்தா ஊவே சாமிநாத ஐயரை கூட திராவிட சிசுன்னு தான் சொல்றாங்க. திராவிடங்கிறது அவங்கள தான் குறிக்குது. அவன் கத்தியே வாங்கி அவனை கொலை பண்ணுன்றான். இந்த மாதிரி ஒரு ஏமாற்று. திராவிடம்ங்கிறது தமிழ் சொல்லா, மாடல்ங்கிறது தமிழ் சொல்லா. திராவிட மாடல் தமிழ் வாழ்கங்குது. நீங்க நம்புறீங்களா? ஏன்னா இது ஒரு பைத்தியக்காரன். திராவிடம்ங்கிறது தமிழ் இனத்தை, தமிழ் மொழியை, தமிழர் அடையாளங்களை, தமிழர் பண்பாட்டை, தமிழர் வழிபாட்டை அழிக்க வந்த ஒன்று. அதுல என்ன குழப்பம்? நீங்கெல்லாம் ஒரு கூட்டம் போட்டு பேசுறீங்கல்ல, எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் இடம் கொடுங்க அதே கூட்டத்துல. ஏப்பா நாங்க பேசுறோம், நீங்க பேசு.